கடல் சீற்றம் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையே உள்ள சாலை மீண்டும் மணல் திட்டுகளாக மாறியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நிலவரம் என்ன விவரங்கள்? திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலிருந்து காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணித்து வருகிறார்கள். மீனவ கிராமங்களிலிருந்து காட்டுப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய அதானி துறைமுகம், எல்என்டி கப்பல் கட்டும் தளம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம், வடசென்னை அனல் மின் நிலையம், வல்லூர் அனல் மின் நிலையம் என பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்காக இந்த பழவேற்காட்டிலிருந்து காட்டுப்பள்ளி சாலையை பயன்படுத்தி பொதுமக்கள் அலுவலக பணிகளுக்காக சென்று வருகிறார்கள். ஏற்கனவே இந்த பழவேற்காட்டிலிருந்து காட்டுப்பள்ளி வரை அமைந்திருக்கக்கூடிய சுமார் 12 கிலோமீட்டர் தூர சாலை என்பது ஆங்காங்கே குண்டும் குழியுமாக அவதியடைந்து வருகின்றன. இந்த சூழல்தான் தற்பொழுது கடல் சீற்றம் காரணமாக இந்த சிந்தாமணி குப்பம் கருங்காலி என்ற பகுதியில் பழைய முகத்துவாரம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் முற்றிலுமாக கடல் நீருடன் மணல் அடித்து வரப்பட்டு சாலையில் குவிந்து கிடக்கிறது. இதனால் இருசக்கர வாகனங்கள் இந்த சாலையில் செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மேலும் இலகு ரக வாகனங்கள், கனரக வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காலையில் அலுவலகம் செல்வோர் மிகுந்த சிரமம் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் மாலையிலும் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மணலில் இருசக்கர வாகனங்களை தள்ளி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த பகுதியில் ஒரு நிரந்தரமாக மேம்பாலத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். தற்காலிக தீர்வாக சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மணலை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.